வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக நமக்கு வந்து கிடைக்கப்பெற்று மருத்துவன்மைகள் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். முருங்கைக்காயை சமைக்கும் போது அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து ஒருவேளை அழிந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆவியில் வேக வைத்தோ அல்லது சாம்பார், சூப் போன்ற வடிவங்களிலும் சேர்த்துக்கொள்வது அப்படின்றது அதனுடைய முழு நன்மைகளையுமே நமக்கு வந்து கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்காயில் ஊட்டச்சத்துக்கள் மருத்துவன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகளுக்கு அபார வலிமை கொடுக்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து இதெல்லாமே மிக அதிக அளவில் இருக்குங்க. இதுக்கான விளக்கமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகள், ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு பெரிதும் இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் முருங்கைக்காயிலிருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது எலும்புகள் வந்து பலமடைவதோட உடம்பினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. உடல் உறுதியாக உங்களுக்கு இருக்கும். 50-60 வயதுகளில் கூட பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் அபார வலிமையை வந்து நீங்கள் பெற்று திகழணும் அப்படின்னா உங்களுடைய அந்த எலும்புகளை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இம்யூன் பூஸ்டராக முருங்கைக்காய் செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்களாக நிறைந்திருக்கு. ஸோ விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை வந்து அதிகரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதி, பூஞ்சை தொற்று வியாதிகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்திவிடும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொற்று நோய்கள், சளி, இருமல் மற்றும் காய்ச்சலுக்கு எதிராக போராடி அடிக்கடி வரக்கூடிய நோய்களையுமே தடுத்து நிறுத்திடும். காற்றில் பரவக்கூடிய நுண்கிருமிகள் வந்து உடலுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாளனாக நமக்கு இந்த முருங்கைக்காயில் வந்து நமக்கு உதவிகரமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு வந்து அதிகப்படுத்துங்க. ஒட்டுமொத்தமாக அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுல நலமாக நீங்கள் இருக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் உங்களுக்கு ரெகுலேஷன் ஆகும். அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு முருங்கைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கும். முருங்கைக்காய் என்ன பண்ணுவோம்னா கணையத்தில் இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு வந்து சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் குளுக்கோஸ் வந்து கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும். இப்போ ரத்தத்தில் குளுக்கோஸுடைய வேகம் உங்களுக்கு கலக்கும் போது அதிகமாக கலந்துச்சு அப்படின்னா ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து ஹை லெவலில் உங்களுக்கு வந்து போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னா நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் சுகரோட அளவு வந்து நீங்கள் உயர்த்த முடியும். அதாவது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க தான் அந்த உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகப்படுத்தப்படுமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தப்படாது. அதனால் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திடீரென ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அந்த ஸ்பைக் வந்து உங்களுக்கு தடுக்கப்படுது. ஸோ உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே முருங்கைக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை வந்து சீராக்கக்கூடியதுங்க முருங்கைக்காய். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே செரிமானத்திற்கு உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இது வந்து குடல் இயக்கத்தை வந்து உங்களுக்கு சீராக்கி மலச்சிக்கல் சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து வேரோடு நீக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையெல்லாம் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கேஸ் ட்ரபிள், வயிற்று உபசம் போன்ற கோளாறுகள்லாம் உங்களுக்கு வந்து குணப்படுத்திடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவு ஊட்டச்சத்துக்கள், அதாவது செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்து மூலக்கூறுகள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு முருங்கைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால நீங்கள் அந்த வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறையும் போது ரத்த சோகை உங்களுக்கு வந்து ஏற்படும். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து, அந்த அயன் வந்து ரத்த சிகப்பு
சிகப்பணுக்கள் குறைஞ்சு போயிருந்ததுங்க இல்லையா, அதனுடைய உற்பத்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திடும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதால உடலெங்கும் உடல் உறுப்புகளுக்கு எல்லாமே ஹீமோகுளோபின் வந்து இப்போ உங்களுக்கு அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக கொடுக்கும்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. சோர்வு, கவலை, மன அழுத்தம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நலமோடு நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நீக்கி கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே முருங்கைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.